தூங்கறதுக்கு இவ்ளோ நேரம் ஆச்சு. இவனோட பர்த்டே கிஃப்ட இவனுக்கு தெரியாம நாம ரெடி பண்ணி இவன் கிட்ட கொடுக்கணும். சரியா 12 மணி அடிச்சதும் கௌதம எழுப்பி விஷ் பண்ணி இந்த கிஃப்ட் அவன் கிட்ட கொடுக்கணும். எனக்கு தெரியாம எப்ப போய் வாங்கினேன்னு அவன் ரொம்ப ஆச்சரியப்படுவான். கௌதம், ஐயோ அம்மா, என்னால முடியல, தாங்க முடியல. ஐயோ அம்மா, வயிறு வலிக்குது. என்னாச்சு? என்னன்னு தெரியல கௌரி, பயங்கரமா வயிறு வலிக்குது. அம்மா, ஐயோ அம்மா, கௌரி பயங்கரமா வலிக்குது கௌரி, முடியல கௌரி. அம்மா, ஐயோ ஐயோ அம்மா, கௌரி சீக்கிரம் கூப்பிடு கௌரி, பயங்கரமா வலிக்குது கௌரி. என்னடா என்னாச்சு? என்னாச்சு? என்ன அப்படி கத்துற? என்னாச்சுடா சொல்றா? வயிறு வலிக்குதுப்பா. வா டாக்டர் போலாம், டாக்டர் கூட்டி போலாம். வேண்டாம் வேண்டாம், விளக்கெண்ணெய் எடுத்துட்டு வந்து தொப்புல தேய்ச்சா சரியாயிடுங்க. சீக்கிரம். என்னடா என்ன வயிறு வலிக்கிற மாதிரி என்னடா சாப்பிட்ட? ரெண்டு தோசை தான் சாப்பிட்டேன். ஆமா, நம்ம எல்லாரும் தோசை தான் சாப்பிட்டோம், எங்களுக்கு ஒண்ணும் ஆகலையேடா. ஸ்கூல்ல ஏதாவது சாப்பிட்டியா? இல்லப்பா, ஐயோ வயிறு வலிக்குது. கரெக்ட், அந்த கிழவனால தான் இது நடந்திருக்கு. பாலுவும் சந்தியாவும் கூட சாப்பிட்டாங்களே, அவங்களுக்கு ஏதாவது ஆயிருக்குமா? மை காட், ஒண்ணா இருக்க கூடாது. ஐயோ அப்பா, வாடா படுத்துக்கடா, கொஞ்சம் வலி தாங்கிக்கடா. சரியாடுப்பா, எனக்கு வாமா வா. சரி அழாதப்பா, ஐயோ தாங்க முடியலப்பா, அப்பா வலிக்குதுப்பா. சரியாடுப்பா, அழாத. கொஞ்சம் பொறுத்துக்கடா, தாங்க முடியலப்பா, தாங்க முடியலப்பா. இப்போ சரியாயிடுடா. அம்மா வலிக்குதுமா அம்மா. சரி அப்பா, அப்பா, அப்பா. விடிஞ்சா இவனுக்கு பிறந்த நாள், அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. இப்போ பரவாயில்லையே, வலி குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்பா கௌதம், இப்போ வலி எப்படிப்பா இருக்கு? பரவாயில்லப்பா, வலி போயிடுச்சு. எதுக்கும் காலையில இவனை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு கண்டிப்பா.
கிழவன் கௌதம் பர்த்டே கொண்டாட கூடாதுன்னு இப்படி பிளான் பண்ணி இதை பண்ணிருக்கான். விடியட்டும், அவனை வச்சுக்கிறேன். என்னத்த விடிய விடிய பிரசவம் பாத்தீங்களா? அதை ஏமா கேக்குற? மறுத்து வச்சு வேஷம் போட்டாலும் போட்டேன், தெரு தெருவா நாயா பேயா அலைய வேண்டியிருக்கு. ஒருத்தருக்கு தலைவலி வந்தா போதும், நேரா போய் அவங்க தலைமாட்டையே உட்கார வேண்டியிருக்கு. கிராமம்னா அப்படிதான் இருக்கும். நாம தான் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். அத்தை, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். உப்பு மிளகா தீந்து போச்சு, மந்திரத்துல வரவழைச்சு கொடுங்கன்னு சொல்ல போற, அதானே? அதான் இல்ல, வேற என்ன? நேத்து ராத்திரி மூசா துர்முகிங்கிற ரத்த காட்டேரியை பிடிச்சிட்டு வந்து நம்ம வீட்டுல சிறை வச்சிருக்கான். வாங்க காட்டுறேன். என்னடி உன் மகன் மீனை கொண்டாந்து வச்ச மாதிரி சர்வசாதாரணமா பேசுற? பேய் பிசாசு காட்டேரி எல்லாம் வீட்டுல இருந்தா வீடு வழங்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த சனியனை இங்க ஏண்டி கொண்டாந்து வச்சான்? சரி வா போய் பார்க்கலாம். வாங்க வாங்க பாருங்க. அதான் பாத்தீங்களா? ஆமா, பயமா தான் இருக்குது. கிட்ட போயிடாதீங்க, அது ரொம்ப கோவத்துல இருக்கு. அது கோவம் என்ன பண்ணும்? ஒரு ரேவ்ட்டனா பயந்து போயிரும்ல. அந்த ரேயை என் மகன் மூசாக்கு விட தெரியாதா? அந்த முகாம்போ இங்க வர வைக்கிறதுக்காக தான் இதை உயிரோட விட்டு வச்சிருக்கான். நீங்க போய் எதுவும் பண்ணிடாதீங்க. அந்த முகாம்போ இங்க வந்து என்ன பண்ண போறா? யாருக்கு தெரியும்? வந்தா தானே தெரியும். ஆயிஷாமா, எவடா அவ? யாருக்கு தெரியும்? வா போய் பார்க்கலாம். வாங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. நீங்க? என் பேரு சுசீலா, இதே ஊர் தான். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். கேள்விப்பட்ட பேரா இருக்கே. வாங்க போய் உட்காரலாம். பரவாயில்லம்மா, உட்கார்றதுக்கெல்லாம் நேரம் இல்ல. சரி சொல்லுங்க. இன்னைக்கு மத்தியானம் 12 மணிக்கு என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்கேன். நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயம்தாம்மா. என் புருஷன் என்னை விட்டு பிரிஞ்சு போய் 10 வருஷம் ஆகுது. இப்போ நானும் என் பொண்ணு மட்டும்தான். எங்களுக்கு சொந்த பந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் கிடையாதும்மா. உங்களை மாதிரி பார்த்தவங்க பழகுனவங்கன்னு 4 பேர் நல்லவங்க வந்து எங்க வீட்டுல முன்னாடி நின்னு இந்த விசேஷத்தை நல்லபடியா நடத்தி கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க கட்டாயம் வரணும்மா. இவ்வளவு தூரம் சொல்றீங்களே, வராம இருப்போமா? கண்டிப்பா வந்துடுறோம். ரொம்ப சந்தோஷமா. கோவில் பக்கத்துல வந்து சுசீலா வீடு எதுன்னு கேட்டா சொல்லிடுவாங்க. நாங்க விசாரிச்சுட்டு வரோமா. ரொம்ப நன்றி. நான் வரேம்மா. வாங்கம்மா. பாவம், யாரோ எவரோ விரும்பி கூப்பிடுறாங்க, கண்டிப்பா போகணும். என்னம்மா? ஆமாத்த, கண்டிப்பா போகணும். நீங்க சீக்கிரம் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க. சரி போங்க. இந்தாங்க காஃபி. குளிச்சுட்டு சீக்கிரமா ரெடி ஆயிடுங்க. எங்க? இன்னைக்கு கௌதமோட பர்த்டேங்க. எல்லாரும் கோயிலுக்கு போறோம். நேத்து ராத்திரி அவன் வயிற்று வலியில துடிச்சதை நீ மறந்துட்டியா? காலையில 8 மணிக்கு டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சிருக்கிறேன். கௌதம அங்க கூட்டிட்டு போ, நான் வேலைக்கு கிளம்புறேன். அவன் பர்த்டே அதுமா, அவனுக்கு இப்படி ஒரு சோதனை. என்ன பண்றது? நமக்கு தான் இப்படி எல்லாம் வருது. ஏ கௌரி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? போய் குளிச்சுட்டு ரெடி ஆக போ. அம்மா, அவனுக்கு தானே பர்த்டே, முதல்ல அவனை குளிச்சுட்டு ரெடி ஆக சொல்லுங்க. கௌரி, கௌதம் எழுந்திரிச்சிட்டானா? தெரியலப்பா, சாரு நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. போட்டு குடுறி, நல்லா என்னை பத்தி போட்டு கொடு. நான் எழுந்திருச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. கௌதம், உன் வயிற்று வலி எப்படி பாருக்கு? வயிற்று வலியா? யாருக்கு? ஓ எஸ் 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 எஸ், நேற்று ராத்திரி எனக்கு தானே வயிற்று வலி வந்துச்சு. என்னடா அதுக்குள்ள மறந்து போச்சா? அத மறந்து போற அளவுக்கு ஐ அம் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். ஓஹோ. டாடி, இவனை சும்மா விடக்கூடாது. இவன் டாக்டர் கிட்ட போறதுல இருந்து தப்பிக்க பாக்குறான். செய்வான் செய்வான். புடி புடி அவனை புடி. நான் எதுக்குப்பா எஸ்கேப் ஆக பார்க்கணும்? இவ சொல்றான்னு நீங்களும் கேக்குறீங்க. டாக்டர் கிட்ட எனக்கு என்ன பயம்? ஆக்சுவலா என்ன பார்த்து இவனுக்கு எங்க ஊசி போடுறதுன்னு டாக்டர் தான் குழம்பணும். இப்பவாவது அதை நீ ஒத்துக்கிட்டியே. சரி சரி, பேசுறது போதும். குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க. டிஃபன் ரெடி பண்றேன். வா. டேய், ஏன்டா திருட போற திருட மாதிரியே பம்பி பம்பி நுழையிற? இதெல்லாம் ஒரு பில்டப் தான். க்ளோஸ் யுவர் மவுத். டிஸ்டர்ப் பண்றாயா? ஐயோ,
கௌரி என் Dress எப்படி இருக்கு? வாவ் சூப்பரா இருக்குடா. அதை விட உனக்கு இந்த dress சூப்பரா சூட் ஆகுது. விஷ் யூ a happy birthday. Thank you. Happy birthday சந்தியா, to பாலு. you. Happy birthday to you. Happy birthday to டேய் பாலு எப்படிடா இருக்க? என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்கலாம் மக்கள்? தப்புதான்டா, தப்புதான். உங்க அப்பா அம்மா எப்படிடா இருக்காங்க? என்ன பெத்ததுக்காக ரொம்ப வேதனைப்படுறாங்க. பின்ன என்ன பெருமையா பட முடியும்? நீ பேசாத, நீ மட்டும் பேசாத. டேய் டேய், நீங்க 2 பேரும் இன்னும் மாறவே இல்லையாடா? அவங்க மாறவே மாட்டாங்கப்பா. அவங்க அப்படியே இருக்கட்டும். நான் இவனுக்கு கேக் ஆர்டர் பண்ணிருக்கிறேன். அதை போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி சரி அங்கிள். இதோ வந்துடுறேன். பை தி பை, விஷ் யூ many more happy returns of the day. Thank you. எவ்வளவு நேரம் தான் கையை பிடிச்சிக்கிட்டே இருப்ப? கிஃப்டா குடுறா. தெரியும். ஹாப்பி பர்த்டே. Thanks. நீயும் கொடு. Many more happy returns of the day. Thank you. Welcome. mention. பாலு, சந்தியா, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு இருந்தேன். நேத்து ராத்திரி உங்களுக்கு வயித்து வலி வந்ததா? வயித்து வலி வந்துச்சா? நல்ல தூக்கம் தான் வந்தது. அப்போ இவனுக்கு மட்டும்தான் வயித்து வலி வந்ததா? காமெடி பண்ணாதப்பா. வயிறு இருக்கிறவங்களுக்கு தானே வயித்து வலி வரும். டேய் கொஞ்சம் கம்மன் இருக்கியா? கௌரி, கௌதம்க்கு எப்படி வயித்து வலி வந்தது? ஏய், வயிறு வலிச்சது என்ன கௌரிக்கா? கௌதமுக்கு தானே. அவனும் பார்த்து கேட்க மாட்டியா? ஏய் அது வந்துச்சு போச்சு, அதை விடுங்கப்பா. டேய் என்னடா விருந்தாளி வந்து போன மாதிரி சொல்ற? ஐயோ இந்த காலத்துல வந்து விருந்தாளி எப்போ சீக்கிரமா போறான். ஐயோ அதை விடுங்க. அந்த தாத்தா கொடுத்த சமோசாவுல தான் எல்லா ப்ராப்ளமுமே இருக்கு. கௌரி இது தேவையில்லாத யோசனை. அப்படி பார்த்தா அந்த சமோசாவை என்னோட இவங்களும் தானே சாப்பிட்டாங்க. அப்புறம் எப்படி எனக்கு மட்டும் வயித்து வலி வரும்? டேய், நீ சாப்பிட்டது ஊசி போன சமோசா. அதான் உனக்கு வயித்து வலிச்சது. டேய் ஊசி போனதா நல்லதானு சாப்பிட்ட எனக்கு தெரியாதா? நான் எதை சொன்னாலும் நீங்க நம்பவே மாட்டேங்கிறீங்க. அந்த தாத்தா உங்க எல்லாருக்கும் யாருன்னு தெரியுமா? சொல்லு, நம்புறோம். சொல்றேன். என்னப்பா, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. கௌரி நீ ஏதோ சொல்ல வர, ஆனா அது உன்னால சொல்ல முடியல. என்ன நடந்துச்சு? ஏய், கௌரி அதை சொல்றா, ஆனா வெறும் லிப் மூமெண்ட், நோ டைலாக் டெலிவரி. கௌதம், கௌரி ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட வாங்க. இத கூட்டிட்டு வரமா? சந்தியா, பாலு வாங்க போய் டிஃபன் சாப்பிடலாம். கௌரி நீ வா. கடவுளே, நான் அந்த கிழவனை பத்தி சொல்றது மட்டும் யார் காதலையும் விழாத மாதிரி அவன் பண்ணிட்டானே. என்ன பண்றது? நான் எப்படி இவங்களுக்கெல்லாம் புரிய வைப்பேன்? கௌரி இதோ வரமா. பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு தான் மாப்பிள்ளை பார்க்க முடியல. இன்னைக்கு நிச்சயதார்த்தம். இன்னைக்காவது பார்க்கலான்னு பார்த்தா இப்படி அழைச்சிட்டு வராம வந்திருக்கீங்களே. நிச்சயதார்த்தத்துக்கெல்லாம் மாப்பிள்ளைய அழைச்சிட்டு வர்றது எங்க குலத்துல வழக்கம் இல்லம்மா. நிச்சயதார்த்தத்துக்கு மாப்பிள்ளை இல்லாம நிச்சயதார்த்தமா? என்ன குல வழக்கமோ, போய் வேலையை பாருமா. சுசிலாமா, சுசிலாமா வாங்கம்மா வாங்க. இவ்வளவு நேரம் ஆச்சே, உங்களை இன்னும் காணுமே. நீங்க வரமாட்டீங்களோன்னு நினைச்சேன். வீடு வரைக்கும் வந்து கூப்பிட்டீங்க, வராம இருப்போமா? அதான் வந்துட்டோம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. பொண்ணு எங்கம்மா இருக்கா? உள்ள அலங்காரம் பண்ணிட்டு இருக்காமா, நீங்க போய் பாருங்க. வாங்கத்தே. இந்தாமா கல்யாண பொண்ணு. மைதிலி, நீயா கல்யாண பொண்ணு? உனக்கா நிச்சயதார்த்தம்? என்ன மைதிலி ஆமாங்கிற? எங்களால இது நம்பவே முடியலையே.
நீயும் பிரகாஷும் ஆ, நானும் பிரகாஷும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறதா தான் உங்களை மாதிரி நானும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதெல்லாம் வெறும் பொய்ன்னு 2 நாள் முன்னாடி தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். அவருக்கு நுனி நாக்குல இங்கிலீஷ் பேசணுமா, டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிக்கணுமா, நாகரிகமா நடந்துக்கணுமா. பாவம், இந்த 8ஆம் கிளாஸ் பட்டிக்காட்டு மைதிலி கிட்ட இதெல்லாம் எங்க இருக்கு? என்கிட்ட இருக்கிறதெல்லாம் பாவாடை தாவணி, பரட்ட தலை, வெள்ளந்தியான பேச்சு இதானே. அவர் எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சு அவ பின்னாடி அவர் சுத்த ஆரம்பிச்சுட்டாருன்னா என் வாழ்க்கைய நான் தானே முடிவு பண்ணிக்கணும். அதான் என் காதல் நிறைவேறலனாலும் எங்க அம்மாவோட ஆசையாவது நிறைவேற்றலான்னு இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சிட்டேம்மா. ஓஹோ, உங்க அம்மா ஆசையை நிறைவேற்றி நீ அவங்களுக்கு நல்ல பொண்ணு ஆயிட்ட. அதே நேரம் உன் காதலை விட்டு கொடுத்து தியாகியாவும் ஆயிட்ட. ஷாபாஷ், ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிச்சிட்ட. வேற வழி தெரியலம்மா. கண்ணை மூடிட்டு இருந்தா எப்படி தெரியும்? என்ன பாக்குற? பிரகாஷ் எதிர்பார்த்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சிட்டா, அவரும் அவ பின்னாடி சுத்த ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னியே, அந்த பொண்ணு தாரா தானே? ஏமா பேசாம இருக்க? சொல்லு, அந்த பொண்ணு தாரா தானே? நினைச்சேன் நீ அப்படித்தான் நினைப்பேன்னு நினைச்சேன். பட்டிக்காட்டு 8ஆம் கிளாஸ், பரட்டத்தலை, பாவட தாவணி, வேற எப்படி நினைக்க முடியும்? இந்த பாருமா, தாரா டவுன்கார பொண்ணு, நிறைய வேற படிச்சிருக்கா. ஆண் பெண் வித்தியாசம் இல்லாம பழகுவா, பேசுவா. பிரகாஷோட பேசுறதும் பழகுனதும் அந்த முறையில தான். தாரா படபடன்னு பேசுவா. பிரகாஷுக்கு அவ மேலயும் அவளுக்கு பிரகாஷ் மேலயும் எந்த மயக்கமும் இல்ல. அவங்க 2 பேருக்குள்ள எந்த தப்பான நோக்கமும் இல்ல. அவங்க வித்தியாசம் இல்லாம பழகிறத விகல்பமா எடுத்துக்கிட்டு இப்படி கண்டவனுக்கு கழுத்தை நீட்டி உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு அவன் வாழ்க்கையை கெடுத்துறாத. போய் பேசு. பிரகாஷ் உன் மேல உயிரையே வச்சிருக்கான். அத்தை, இந்த நிச்சயதார்த்தத்தை என்னத்த பண்றது? ஏதாவது காரணத்தை சொல்லி மங்களம் பாடிடலாவா? மைதிலி, லேட் பண்ணிட்டு இருக்காது. சீக்கிரம் போய் பிரகாஷ்ட பேசி இதுக்கு என்ன முடிவுன்னு பாரு. வாங்கத்த. வாம்மா, புத்திசாலி பைத்தியக்காரி வா. என்ன ஒரே கொந்தளிப்பா வந்திருக்க? உன் மனசுல நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? ஏன் சமோசாவை கொடுத்து கௌதம்க்கு நடுராத்திரியில வயித்து வலி வர வச்ச? சொல்லு.